வீர மாகேந்திர திருவிளையாடல் 11ஆம் பத்து. வீரபாகு தேவர் முன்னிலை. பரந்தலை சிறப்பு. அரிய மேகத்தைப் போல திரண்டு பூரித்த குறிவடையுடைய பேய்கள் இறந்த பட்ட அசுரர்களுடைய கால்களை ஒழுங்கிற் சிறந்துள்ள கால்களாக நாட்டி நீண்ட கைகளை வலைகளாக அக்கால்களை சேர்த்து ஒரே தன்மை வாய்ந்த நரம்புகளால் அவற்றை கட்டி வலிய மார்பாகிய பாகத்தை கொண்டு மூடுதல் செய்த பெரிய பந்தலி கிறங்கி மகிழுற்றன. கடிய வெயிலு காற்றாது சிறிது போல நிழலில் ஒதுங்குவர் போல அப்பேய்கள் அங்கு சுகமாக இருந்தபடியே மூடுதல் செய்துள்ள மாமிசத்தை அருந்தி வெய்ய தாகத்தை தீர்வதற்காக அலம்புதலை செய்து நன்கு பெருகியோடும் இரத்தத்தை குடித்து அதிக ஏப்பமிழ நின்று யுத்த வீரர்கள் வாயில் வைத்துள்ள உறுதியான சங்குகளை தேர்ந்தெடுத்து தங்கள் வாயில் வைத்து இனிய சொற்களை உடைய அசுரர் மகளிருடைய தாலி கயிர்கள் இப்போதே அரும் அரும் பம் பம் என்று ஊறி பெரிய கூத்தாடின. சில பேய்கள் அசைவட்டு கிடந்த தலையின் அடிபாகத்தில் நெடிய கையொன்றை புகுந்தி அதனில் இசை தரும் நரம்புகளை கட்டி நன்கு மீட்டன. வேறு சில பேய்கள் நல்ல பெரிய பழங்களை தரும் பனங்காட்டில் சஞ்சரிக்கும் உணவு இங்கே என்று கூறிக்கொண்டு மாமிசமாகிய கண்களை தேடி உண்டு ஒப்பற்று வில்லை வளைத்து வேலை செய்த வீரபாகுவாகிய தலைவனது மாலை வாகையே நாம் விரும்பும் மாலைகள் குடல்களே என்று கூறி அவற்றை அணிந்து கொண்டன. பரந்த கொழுப்பைத்தானே வாழை குருதியாய் விரித்து அதன் கண்ணே பக்குவப்படுத்தப்பட்ட உணவு இவை என்னும்படி பாதி கையை வாழைக்காயாகவும் வயிற்றை வட்ட சுரக்காயாகவும் நாக்கை அவரக்காயாகவும் தலையை குற்றமில்லா மலினிக்கும் ஈர பாலக்காயாகவும் விரல்களை முருங்கைக்காயாகவும் குளிர்ந்த கண்களை உருண்ட கத்திரிக்காயாகவும் கொய்த்தெடுத்த நல்ல மாமிசங்களை சோறாகவும் அடிமை பேய்கள் படைக்க அவற்றிற்கு அதிபதியாக பெரும் பேய் உண்டது. அப்போது பெரும் பேயானது விசாலித்த மண்டையோட்டினை ஒன்றிலே பிசைந்து வைத்திருந்த மூளைகளை சுத்தமான பாயாசம் என குடித்துவிட்டு சிதை உண்டு அவ்விடத்தில் கிடந்த அழகிய தேரின் ஒன்றின் நடுவில் நன்றாய் அமர்ந்த போது ஓர் அடிமை பேய் மடிந்த அசுரருடைய போர் கிரீடம், ஆபரணம், நல்ல பருத்த மாலை ஆகிய இவற்றை அப்பெரும் பேய் உடம்பில் அணிய பல பேய்களும் அதன் முன்பாக நம என்று கூறி பணிந்தன. பல பேய்கள் அங்கு கிடந்த பலத்திர வாத்திய கருவிகளை எடுத்து அடித்தன. பலவேறு பேய்கள் அழகிய விருதுகளை எடுத்து பிடித்தன. தலைமை பேய் வீரபாகு வீரத்தை புகழுங்கள் என்று கூறியபடி பல பேய்கள் பல தோத்திரங்களை படித்தன. வேறு பல பேய்கள் யானை மணிகளை அங்கனம் எடுத்து நடனமாயின. இவர்களுக்கு நடுவே தலைமை பேயும் நின்று கூத்தாடியது. சிவபெருமானுடைய இளையகுமாரனது திருவுருள் வாய்ந்த வீரபாகம் என்னும் தலைவனை, வாசனை பொருந்திய செந்தாமரை போன்ற உனது கையில் அம்மா என்று சொல்லுவதற்கு அரியது. எங்கும் பிரியமான உணவை உன்னை போர் கொடுத்தவரை இதுவரை எவரும் இல்லர். இனிமேல் முதலிய பெரியோரை போற்றலும் எங்கும் வாய்க்காது என்னும் கருத்துக்களை பேய்கள் செய்து தோத்தரித்து பொருந்தியிருந்தன. உயிர் முற்றிலும் நீங்காத ஒரு உடம்பை கிடத்தி அடைந்து ஒரு காக்கையானது அவ்வுடம்பின் கண்ணை பிடுங்க முயலும் போது அவ்வுடம்பின் வாய் வழியாக பெருங்கிய ரத்தம் அக்காக்கை உடம்பனை முழுவதையும் மூடிவிட்டது. பக்கத்தில் இருந்து மற்ற காக்கைகள் வேறென சேர்ந்தனதென கருதி தூரத்தில் பின்பு அவைகளை சேர்வதற்கு பருந்து துரத்தியது. அதனை போர்த்தரும் கழுகும் அதனை ஒரு நாயும் துரத்தின. அப்படி துரத்தப்பட்ட வழியாக நீங்கும் அந்த கூட்டம் தம் இனத்தை சேர்ந்து எதிர்க்கெதிர்ப்பு அறிந்து செய்த சண்டையினது இவ்விதம் ஒன்றெடுத்து சொல்லுதற்கரியதாகும். அப்போதிருந்து வந்து பெருங்காக்கை பெருந்திரள் யுத்த களத்தில் ஆகாய வெளியெல்லாம் பரவ இரு நிறைந்த இறக்காலம் வந்ததென்று சிறகுகள் நன்காய் அமைய பெற்ற பறவைகள் தத்தம் இடங்களுக்கு சென்று விட்டனர். நாய்களும் நரிகளும் சந்தோஷித்து ஊளையிட்டனர். சந்த முனிவராகிய அருணகிரிநாதர் செழித்து வளரும் தெய்வ நெறியை விரும்புவோர்களை எண்ணிலா நாய்களுக்கும் நரிகளுக்கும் தாங்கிக் கொண்டிருந்த வலிய பசி நோய் பறந்தோடும்படி விரும்பிய ஊன்களை உண்ணும் போது உலகத்தை மூடிக்கொள்ள வரும் ஒரு கடலினும் இரத்த வெள்ளமானது வந்து சிங்கம் யானை முதலிய தன்னிலம் மிதக்கும் சமுத்திரம் பாய்ந்தவுடன் யானை மீன்களும் மரக்கலங்களும் வலியிழந்து ஒடுங்கிவிட்டன என்று கூறுவீர்களாக.
மகேந்திர திருவிளையாடல் 11ஆம் பத்து. வீரபாகு தேவர் முன்னிலை முற்றிற்று. வீர மகேந்திர திருவிளையாடல் 12ஆம் பத்து. வீரபாகு தேவர் முன்னிலை. பிரம்மன் பௌத்திரனாகிய சூரபதுமனுடைய மூத்த மகன் உடைய பலப்பும் வலிமையும் பொருந்திய உடலையும் உயிரையும் வதைத்தவராகிய வீரபாகு தேவருக்கு தேவர்கள் வணங்கும் குகக்கடவுள் அவரதுள்ளம் இன்னதென வறிந்து தன் திருவடியை தியானித்திருக்கும் நினைவை அளித்தருளினான். காசிப பௌத்தராகிய பானுகோபருடைய கருமேகம் படர்ந்த விண்ணகத்தே சென்றுவிட்ட செய்தியை அசுரனுக்கு தவறுதல் செய்யாத ஒற்றர்கள் தெரிவித்த தானென்று சிலர் சூரபத்தினிக்கு அறிவித்தனர். அச்செய்தியை சூரபத்தினியாகிய பதுகோமலை கேட்டு கண்ணீர் வடித்து உருகினாள். பின்பு இரத்த சூரியமுடைய அவயங்களை துக்கமுடியோர் சிலர் வந்து சேர்க்க அவள் அலறி அவற்றின் மேல் விழுந்து ஆற்றினாள். மகனே, உன் தொட்டிலில் உன்னை காய்ந்த கிரணமுடைய சூரியனை ஒரு நொடி பொழுதில் சிறைப்படுத்தினாய். அத்தகைய ஆற்றலுடைய நீ இந்நாள் வேலேந்தி ஒரு சிறுவனாகிய வீரனால் மாண்டு போனாயே. லக்ஷ்மி கையிலிருந்து கிளியை மலரென மலர்ந்த என் கரத்தில் சேரும்படி செய்த மகனே, உன்னை நாசித்திருக்கோனாகிய போருக்கு செல்ல விடுத்து இவ்வவமை மெலின பட்டுள்ள என் வயிற்றில் நெருப்பூலம் உன்னை பறி கொடுத்தேன். கடவுட்டினமில்லாத மூடர் முன்னே அந்த ஞானமுள்ள முனிவர் சொன்ன உண்மை உபதேசம் விரைவில் இருதயத்தை விட்டு சென்ற விடுதல் போல ஆற்றன துன்பம் என் உயிரில் ஊடுருவி செல்லும்படி வீரபாகு விடுத்த கனை உன் மார்பில் ஊடுருவி சென்றதோ? கரிய எருமையும் உய்யும் பசுக்களையும் சார்ந்த குளிரானது எருமைக்கு இன்பத்தையும் பசுவுக்கு துன்பத்தையும் கொடுப்பது போல உன் மரணமானது இப்போது அழகுடைய தேவர்களுக்கு மிக்க இன்பத்தையும் எனக்கு துன்பத்தையும் தருவதாயிற்றே. தேனினும் இனிய தெல்லமுதம் போல ஆனவனே, கருங்குவளையை நிகர்க்கும் கண்ணுடைய மகளிர் பார்வைக்கு நயமுடைய பெரு விருந்தினை தந்துள்ள வீர கடலோடு கூடிய உனது நடையின் அழகை இனி எங்கே காண்பேன்? நற்றாகி யான் அளவும் செவிலி தாய்கள் அளவும் நன்மை பொருந்திய சிறந்த அணிகள் பூண்ட நின் மனைவிகள் அளவும் மேன்மையுடைய இந்நகரவாசிகளிடையே கூட்டங்கள் அளவும் நீ மாண்டனை நம்மவருக்கு தலைவராக உள்ள சூரபதுமனும் முடிவடைவார். உன் மரணத்தால் இது குறிப்பிடத்தக்கதே. தேவர் உலகத்தை நீ தீக்கிரையாக்கிய அப்போதே உனது வலிமையும் வாழ்வும் இத்தன்மை உடையவனாகும் என்று நிலைமையினை உணர்ந்தேன் என்று புலம்பினாள். மின்னலை போன்ற காந்தி உடைய பதுகோமலை அருணகிரிநாதர் நெறியினை விரும்பி நிற்பீர். வீர மகேந்திர திருவிளையாடல் 12ஆம் பத்து. வீரபாகு தேவர் முன்னிலை முற்றிற்று. வீர மகேந்திர திருவிளையாடல் 13ஆம் பத்து. வீரபாகு தேவர் முன்னிலை. லட்சம் வாகினி சேனையோடு சிங்கமுகராசன் தன்னுடைய வலிய கண்கள் உலகளந்த நெருப்பை போல் கனல் அமர்கலம் வந்தவுடன் கலக்கம் சிறிதும் அறியாத பூதகணங்கள் தலைவனாகிய சிங்கன் என்பான் கற்றிருள் போன்ற புயமுடைய அசுரன் மார்பொடிந்து மாளும்படியா பலமாய் அறைந்தான். சிங்கனை எதிர்த்து வந்த வலிய அசுர படைகள் கனகனம் என்னும் பூதவேரன் ஒரு நொடி பொழுதில் துரத்தி அடித்தான். வீர மார்த்தாண்டன் அசுரரை கொடுங்கண் படைத்த வேரனாகிய நுண்முகனை பெரிய பங்கம் பொருந்தும்படி புடைத்த மரணத்துக்கு சமமாக மூச்செடுத்து வீழ்வவும் பண்ணினான். தன் படை வீரர்கள் எல்லோரும் சிங்கமுகராசன் முன்பு வழியிழந்து மறைந்து போதலை கவனித்த வழி பொருந்திய தோள்களை உடைய வீரபாகு தேவர் புயவழி மிக்க சிங்கமுகராசன் திண்மை சான்ற ஒப்பற்ற மாய பாசத்தை ஏவவும் பெரிய போர் புரிந்தார். 6ஆம் நாள் போர். 6ஆம் நாள் போரில் எண்ணில்லாத சேனை பெருக்கோடு அழகிய சிங்கங்களும் குதிரைகளும் அஞ்சாமை படைத்த பூதங்களும் 7000 நிகரான பூட்டிய பெரிய போர்க்கொண்ட தேரில் அமர்ந்து விளங்கிய அசுரர் தலைவனாகிய சூரபதுமன் முன் இடப்பக்கம் வலப்பக்கம் நடுப்பக்கம் முதலிய பல வகைகளும் மூடும்படி வாயுதேவன் செலுத்தும் ரதத்தின் மீது பிரகாசிக்கும் திருநெல் சார்த்தப்பட்ட திருப்பையுடைய பரமன் ஆரோகணித்து செய்த வில்லின் குணத்தோணியினால் அசுர படைகள் தமது களியாட்டு இழந்து பெரிது தியக்கமுற்றனர்.
நிகரற்று விளங்கும் செம்மணி சோதி திருவருடைய என் பிதா திருவிளையாடல் புரிபவனாகிய முருகவேல் தனது திருவிளையாட்டில் ஏவிய அம்புகள் அசுரர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் தொலையுமாறு அவர் தம் கை கால் தலைகளை கொய்து திறம் படைத்த உலகெங்கும் இறைத்தன. அழகு வாய்ந்தவனாகிய சூரபதுமன் ஓர் அம்பினால் இளம் பெருமானது உயரிய தேர்கொடியை அறுத்தான். அப்பெருமானும் சூரபதுமனது தேர்கொடியை கடலில் வீழுமாறு அறுத்தெறிந்தான். பானுகோபனுடைய 1000 வாய்களிலும் வைத்தூதும் அழகிய 1000 சங்குகளும் அப்போது முழங்கின. அக்கணத்திலேயே விட்டுண்ணும் மூர்த்தியினது சந்நியமும் முழங்கியது. அக்னி தேவனும் கோழி உருவம் தாங்கி வெற்றி மாலை அணிந்த அருமுக கடவுளின் செழுமை வாய்ந்த மணிரதத்தின் மேல் நெடிய கொடியானது சிறக்குமாறு விருப்பு இன்பத்தோடு கூவினான். கூறியபடி பெருங்கொடிகளை அறுக்கும் முன் வீரபாகு தேவர் குற்றமுடைய பகைவருக்கு அரசனான சூரபதுமனது தேர் மீது பாய்ந்து அவனது வில்லை அடித்தனர். சூரபதுமன் அவரை பிடித்து ஆகாயத்திலே எறிந்தான். வீரபாகு தேவர் அங்கிருந்து தன் சேனைகள் நிற்கும் இடத்திற்கு திரும்பினார். திருப்புகழ் பாடிய தெய்வ புலவரது செந்நெறி செல்வீர் வலியோனாய் விளங்கிய சூரபதுமனது வரபலத்தை அறிந்த விளங்கும் வீரபாகு தேவர் வேலாயுத கடவுளது அழிவற்ற திருக்கோயில் வாயிலை அமரும்படியான சிறப்புரிமை மாலை அணிந்துள்ளவரென அறிவீர்களாக. வீரமாகேந்திர திருவிளையாடல் 13ஆம் பத்து. வீரபாகு தேவர் முன்னிலை முற்றிற்று. வீரமாகேந்திர திருவிளையாடல் 14ஆம் பத்து. நீண்ட அணிகளாய் வகுக்கப்பட்ட பூதசேனைகளோடு நெடிய வேலை பிடித்துள்ள பெருமான் வானவீதி வழியே போந்து அலையும் முழங்கும் இடத்தை அடைந்து சூரபதுமனது நெஞ்சத்திற்பத்தை உணர்ந்து ஏமகூடம் என விளங்கும் பாசையில் இறங்கி அருளினான். முதல் நாள் போர். 3 உலகிலும் சஞ்சரிக்கின்ற சூரியனை சிறைப்படுத்திய பானுகோபன் என்னும் மோகஸ்திரமானது லக்ஷர்களையும் வலிவாய்ந்த நவவீரர்களையும் குழுமி நின்ற மற்ற படைகளையும் மயக்கிவிட அந்நிகழ்ச்சியை தெரிவிக்க வரும் எவரும் வரும் முன்னரே முருகவேல் திருவுள்ளம் மறிந்தது. முருகவேல் குற்றமற்ற அமோக அஸ்திரத்தை பிரயோகித்தான். எல்லோரும் எழுந்து அவனது திருவடி பணிந்தார்கள். பெரும் அன்பு மிக்க அவ்வஸ்திரம் அவன் சந்நிதியிலேயே அடைந்தது. போர் சிறப்பில் குறைவறியாத மறுநாள் வலிமை வாய்ந்த சிங்கமுகராசன் மகனாகிய அதிசூரன் என்பான். 2ஆம் நாள் போர். அலைக்கடலையொத்த பெரிய லட்ச வெள்ள சேனைகளுக்கு தலைமை பூண்ட தாரகாசுரன் மகனாகிய அசேந்திரனோடும் மலை போன்ற தேரில் அமர்ந்து சூரபதுமனோடு புலால் மணங்கமலும் ஆயுதம் பலம் தாங்கிய போர்க்களத்துக்கு வந்தான். அப்போது 2000 வெள்ளம் பூதங்கணங்களும் பெருமானிடத்து எஞ்ஞான்று மகளாத அன்புடைய பல வீரர்களும் அணிவகுத்து சூழ்ந்து வரும் சிறப்போடு வாயுதேவன் செலுத்தும் ஓர் ரதத்தின் மீது சண்முக பெருமானும் அமர்க்களம் அடைந்தான். இரு பக்கத்து சேனைகளும் ஆண்மையோடு புரிந்த போரிலே படை வகுப்புகளோடு கூடிய அசுர சேனையானது சிதைவுற்று பெரிய மலை போல் குவிந்து இருத்தலையும் இரத்த வெள்ளங்களை கடலென பொறுத்தலையும் எண்ணி அவ்வசுர சேனாதிபதியாகிய அதிசூரனும் போர்வல்லான் எதிர்த்து வந்தான். வந்த அக்னி அஸ்திரத்தை ஏவினான். பூதகணங்களுக்குள் அழகுடன் விளங்கிய ஒரு வீரன் கந்தவேலுடைய திருவடி தாமரைகளை தியானித்து அந்த அஸ்திரத்தை அசுரன் ஏவிய பிற ஆயுதங்களையும் விழுங்கி அவனையும் கொன்றுவிட்டான். அசுர சேனாதிபதி இவ்வாறு மாய்ந்ததை பார்த்து துன்பப்படுவோனும் முருகவேல் பக்கத்து பூத வீரர் எல்லாம் ஒடுங்கி அடங்கும்படி அப்போது சமர் செய்தவனுமாகிய குடைவிக்க பெற்ற சூரபதுமன் குகக்கடவுள் எதிரில் வந்தான். இப்படி வந்து உன்னுடைய அடர்ந்த பூத படைகளை அழித்து வலிமை இழந்த நெஞ்சனாகிய அதிசூரன் உயிரை போக்கிய உக்கிரனையும் அசுரேந்திரனது போர் முடிவில் அவனை கொன்ற வீரபாகுவையும் வலியுளியும்படி வீழ்த்திவிட்ட நான் உன் முன் வந்துள்ளேன். இங்கு ஏகனாகியுள்ள நீ இளைஞனே, அழகு பொருந்தி விளங்குகின்ற மேனி உடையவாய், பெருமை மிக்க என் கொடுங்கணைகளுக்கு முன்பு வெட்டியுற நீ யாது செய்ய மாட்டுவாய், நில்லா தோடிப்போ என்று கூறினான்.
அருணகிரிநாதர் பெயருடைய நாதனார் தொழுத அமலனை நாடும் அறிஞரே. வீரமாகேந்திர திருவிளையாடல் 14ஆம் பத்து முற்றிற்று. வீரமாகேந்திர திருவிளையாடல் 15ஆம் பத்து. உன் நிலைமையை யான் பார்த்த அளவிலும் நீ போர் தொழிலின் முறையே போதிக்கும் நூல்களை யாரிடத்தேனும் கற்றனவல்லை என படுதலை கண்டேன். மானமுடையவனே, நீ ஓடி போகாமலும் செருக்கோடு நின்று கொண்டு போர் புரிவாயின் உன்னை நான் விடவே மாட்டேன் என்று சூரன் கூறினான். இங்கு நீ என்னை ஒருவன் என்று இளைஞன் என்று சொன்ன மொழிகளோடு மேலும் குறிப்பிட்டனவெல்லாம் மெய்யேயாம். என்னுடைய சேனை வீரர்கள் மாண்டொழிந்து போர்க்காரர்கள் மீள்ந்தெழும்புவர். நீ சொன்னபடியே நீ ஓடி போகாது நில், போர் செய் என்று வேலவன் இறைவன் விரும்பினான். இளமை பிறைமுடைய குமரக் கடவுள் கூறியருளியதை கேட்ட செவியுடைய சூரன் மிக்க பானமழை பொழிந்து பல அம்புகளை பிரணவ பொருளாம் அம்முருகவேல் தோள்களின் மீது வீழ்ந்து பொடி போல் வெந்து போயின. நிமலன் ஏவிய சில அம்புகள் சூரனுடைய தேரையும் வில்லையும் பிளந்தன. இவ்வாறு சிறுமையுற்ற சூரன் தனது முதுகுப்புறன் இருந்து தன்னுடைய சேனைகளை எல்லாம் பேராற்றல் படைத்த குமரவேல் அளித்ததை உணர்ந்து பகைமை மிக்க வலிய சூரன் நாராயண அஸ்திரம் முதலிய சிறந்த அஸ்திரங்களை விடுத்தனான். அவற்றையெல்லாம் குமரக் கடவுளது வேலாயுதம் பொடி போல் ஆக்கிவிட்டது. அவனுக்கு நேர்ந்தது தோல்வி என்பதை அறிந்த சூரபதுமன் அவ்விளைஞன் கையிலுள்ள வேலின் வலிமை எந்நாளும் மறியப்படாததாய் உள்ளது என்று மெச்சி அவ்வப்போதே பாசுபஸ்திரத்தை ஏவினான். செவ்வேட்பரமன் அதனை தன் ஒளிமிக்க திருக்கரம் அமரும்படி அருள் புரிந்தனான். பெரு திருவலனான சூரபதுமன் எவ்வித அலங்காரமும் ஆயுதமும் படையும் இல்லாமல் தரையிலே நின்றான். அவ்வழிய நிலையை கண்ணுற்ற குக கடவுள் உன் கருத்து யாது என வினவினான். அசூரன் நாளைக்கு போர் என்று கூறி அப்போதே மறைந்து விட்டான். 3ஆம் நாள் போர். அப்படி மறைத்து விட்ட பின்பு இணையற்ற அரசு வீற்றிருந்த சூரனது நிலை கலங்கியது. 3ஆம் நாள் பானுகோபன் யுத்தத்தை நாடி யுத்த களத்திற்கு வந்து சிங்கத்தினும் சிறந்த வலிமை படைத்த பல வீரர்களோடும் சீற்றை மிகுந்து சேனை யானத்தையும் நீ ஒழித்து விடுவாயாக என்றோதி தன்னுடைய பாட்டியாகிய மாயை என்பால் தனக்கு கொடுத்த மாயா பாச அஸ்திரத்தை செலுத்தினான். அஃது அவர்களில் எல்லாம் உறைந்து தன்னுள் அடங்க பிணைத்து 6 கடல்களுக்கும் அப்புறத்தை கிடக்கும்படி செய்தது. எம் பரமபிதாவாகிய தேவனது கைவேல் அப்பாச அஸ்திரத்தை அழித்து கட்டுண்டவர்களை துன்பத்தை நீக்கி திரும்பி வந்து செய்த காரியத்தை விண்ணப்பித்த பரமன் திருக்கரத்தும் அமர்ந்தது. மாலை புரளும் மார்போடு விளங்கும் சூரன் புதல்வனாகிய பானுகோபன் நெஞ்சமானது கடல் அலையினைப் போல அங்கனம் மலை புண்ண பின்பு விரைவாக சென்று ஒரு பூஞ்சோலையை அடைந்தான். மாலை பொழுதில் பிறர் கண்ணீர் படாது மறைந்து செல்வாரை போல அப்பானுகோபனும் பரியாவப்பட்டுள்ள சூரியனும் மேலை கடலினும் மறைந்தான். மோட்ச வீட்டின் கபடமாக விளங்கும் முருகனடி அன்புடையீர் அவனுடைய தோத்திர செயல்களை பாடி முழங்கும்படி உள்ள தேவ ததும்பிகளை முழங்கினார்கள். வேதாகம கூட்டங்களை உணர்ந்து திருப்புகழ் பாடிய அறிஞனார் வணங்கிய தெய்வ திறமைக்கு அடிமைப்பட்டவர்களுடைய புகழ்களை அளந்து கூற வல்லவர் யார்? மாகேந்திர திருவிளையாடல் 15ஆம் பத்து முற்றிற்று. வீரமாகேந்திர திருவிளையாடல் 16ஆம் பத்து. 4ஆம் நாள் போர். யுத்தம் தொடங்கிய 4ஆம் நாளில் 1008 அண்டங்களையும் ஆளும் தலைவனாகிய சூரபதுமனுக்கு வனப்பு வாய்ந்த மைந்தராகிய 3000 பேர்களுடைய கைகளையும் தலைகளையும் சிறந்த கணாதிபர்களையும் லட்சர்கள் அளப்பரிய நலம் படைத்த விசயன் என்பவர் ஒருவன் நீண்ட ஒளிமிக்க பானத்தில் பலமுறை அறுத்தெறிந்தான். அவைகளும் பலமுறை வளர்ந்தன. இவ்வாறு வளர்தலை பார்த்து வருத்தமுற்று ஓம் சரவணபவா சிவா என்று விசயன் இறைவனை சிந்தித்த போது மாறா காட்டிலமை வாய்ந்த பராபிரமன் உள்ளானான். நடந்ததை தனது திருவுள்ளத்தில் உணர்ந்த போது அவன் முன் எழுந்தருளி, இவர்கள்
பிரம்மதேவன் ஈர்த்த வரத்தை உடையவர்கள். ஆயினும் ஒரே முறையில் சிகை பொருந்திய தலைகளை கலையின் மரணம்மாவர் என்று திருவாய் மலர்ந்தருளி ஒரு பைரவ அஸ்திரத்தை அளித்து மறைந்தான். வலிமையோடும் அவ்வஸ்திரத்தை விசையின் எடுத்து அதனால் 3000 வரும் மடிந்ததை கண்டு மகிழ்ந்தான். அப்போது 8 திசைகளிலும் இருள் பாய்ந்தது. பின்னர் சூரியனும் விளக்கத்தோடு தோன்றினான். வசதி மிகுந்த உத்தர சமுத்திரத்தை சார்ந்துள்ள தலமாகும் ஆசுரம் என்னும் நகரிலே தங்கியுள்ள பேரரசு என்னும் பெயர் படைத்த சிங்கமுகராசன் தனது தயாவான சூரபதுமன் முன் வந்து பின்வருமாறு சொல்லுற்றான். 5ஆம் நாள் போர். என்னுயிர் பெரியீர், இப்போதும் ஓடு போர் புரிபவன் சிவபெருமானே ஆவான். அவனோடு சண்டை செய்வதானது தமக்கு தோல்வியை தரும் என்பது உறுதி என்றுரைத்து விட்டு பேசாமல் கொண்ட பின்பு வெய்ய சூரபதுமனது கட்டளைப்படி அச்சிங்கமுகன் யுத்த களத்தை வந்து பார்த்தபோது மனம் புழுங்கினான். பின்பு தெய்வமே, இனி யான் செய்ய போவது யாது என்று சொல்லி ஒரு பாசத்தை வீசினான். ஆய பாசமாகிய அது பூத சேனைகளுக்குள் 1000 வெள்ளத்தையும் மற்றைய பரிசுத்தர்கள் ஆகிய வீரர்களோடு அழகிய வீரபாகு தேவர்களுடைய கூட்டம் பிணைத்து கொண்டு நொடி பொழுதிலே சத்தமும் சமுத்திரமும் அப்பாலுள்ள பெரிய உதயகிரிக்கு சென்று ஆங்கு திரிவதாயிற்று. எஞ்சி நிற்க கோபமிக்க பூதகணங்கள் எல்லாம் அவ்வசுரனுடைய 1000 வாய்களுக்குள்ளும் புக தொடங்கின. இவ்வாறு அவ்வசுரன் வாய்களுக்குள்ளே பூதகணங்கள் புகுந்த விதத்தை இறைவன் பார்த்து புன்முறுவல் செய்து ஒரு வைரவாளியை அங்கனமே ஏவ அது சிங்கமுகன் மார்பை துளைத்தது. சிறந்த சிவ கணங்களாகிய கடல்கள் அவ்வழியாக வெளிவராது தன்னுள்ளே இருக்கும்படியாக அவன் ஒரு கையால் மார்பு தொலையை மூடினான். மூடவே செவ்வேட் பரமன் ஏவிய சீலி முகங்கள் சிங்கமுகன் வீசிய கதாயுதத்தை முறித்து அவனுடைய நெற்றியையும் பிளந்தன. அதனால் ஏற்பட்ட துன்பத்தை பொறுக்க முடியாத சிங்கமுகனது கை வலியடைந்த தோளிலிருந்து சோர்வடைந்தவுடன் அவ்வழியாக வெளிவந்த பூதனர் யாவரும் அரஹரா என்று பெருமானை துதித்தார்கள். வேல் அசுரனால் உடல் வருந்தி எல்லோரும் வருவீர்களாக என்று அருளிய பலவினாலே யாவரும் வந்தார்கள். பெருமான் ஏவிய மற்றொரு பானத்தின் செய்கையால் அசுரமாயா பாசத்திற்கு கட்டுண்ட அனைவரும் விடுபட்டு வந்து பெருமானை வணங்கினார்கள். 1000 தலைகளை உடைய அச்சிங்கமுகன் பற்களை கடித்து 10,000 பானங்களை சொரிந்த குமரசேனைகளை வளைத்து கொண்டு படைக்கணங்களை ஏந்திய பூத வீரர்களே, இனி நீங்கள் எப்படி தப்பி பிழைப்பீர்கள் என்று வீரம் பேசியவுடன் குமர பெருமான் தனது வலிய கரங்களால் பற்பல பானங்களை தூவி அவனுடைய தலைகளிலும் கைகளிலும் அறுத்தறுத்து பெரிய தரையிலே தள்ளன. அவை அத்தனை முறையும் ஓயாது வளர்ந்தன. பின்பு சிற்பராகிய முருகவேல் சுங்காசரத்தை செய்து அதட்டிய மாத்திரத்தில் அத்தலைகளும் கைகளும் முளைத்துளாது அழிந்து போயின. பகைவனும் 2 கைகளும் ஒரு தலையும் உடையவனாய் ஆயினான். அப்பால் அசுரன் வலி பொருந்திய கதாயுதம் ஒன்றை எடுத்தெறிந்து வஞ்சுனம் புகன்றான். பெருமான் விடுத்த ஒரு வஜ்ராயுதமானது அக்கதையை முறித்து அசுரன் மார்பையும் பிளந்தது. அப்பெருமை வாய்ந்த வஜ்ராயுதமானது சிங்கமுகராசன் உயிரை எடுத்துக்கொண்டு சென்று கங்கையாடு திரும்பி வந்தபோது எமது பரமபிதாவாகிய முருகவேலது நெடிய திருக்கடத்திலே தங்கியது. இவ்வுலகிலே கடவுளை பற்றி ஆச்சரியங்களை சிறப்பு வகையில் சொன்ன நலம் வாய்ந்தோர்களே, கந்தர் அனுபூதி பாடருளிய கருணகிரிநாதரது திருவுள்ளத்தை விற்றிருக்கும் அப்பெருமானது வலிய திறமைகளை நன்கெடுத்து ஓதவல்லர் யாவர். திருமாகேந்திர திருவிளையாடல் 16ஆம் பத்து முற்றிற்று. வீரமாகேந்திர திருவிளையாடல் 17ஆம் பத்து. குளிர்ச்சி பொருந்திய அழகிய தாமரை மலர் போல பொலிவுமிக்க முகத்தையும் வண்ணக்கவி பாடும் நாவையும் உடையீர். வடிந்த போன சிங்கமுகராசன் போர்க்களத்தை அடைந்த போது முருகப்பெருமான் கொண்டருளிய அழகிய கோலத்தை வர்ணிக்கின்றேன், விரும்பி கேட்பீர்களாக. வேலாயுத கடவுளே, தேவசேனாதிபதியே, 1000 தலை படைத்த சிங்கமுகராசன் இப்பெரிய மண்ணுலகும் விண்ணுலகும் அதிரும்படி பெரிய இப்போர்க்களத்தை அடைந்து குறுகிவிட்டனன். எழுந்தருளல் வேண்டும்.
என்று விண்ணப்பித்து தேவர்கள் முன்பு வேலேந்திய கரனாகிய செவ்வேட்பரமன் இற்றை பொழுதே அவ்வசுரனை கொன்று பாசறை திரும்புவாம் என்று திருவாய் மலர்ந்தருளினான். அப்போது அழகிய குதிரைகள் 1,00,000 பூட்டிய தேரை வாயுதேவன் எதிர்கொண்டு வந்து நிறுத்தினான். வாயுதேவனே சாரதியுமாய் அமர்ந்து அந்த மணிரதத்தில் பிறப்பிறப்பு பிணியற பெம்மான் ஆரோகணிக்கும் முன்பே பிரம்மதேவன் பதிலமைத்தம்மை இருந்த இரத்தின பாதிகைகளை சமர்ப்பிக்க அவைகளை சர்வராகனாகிய சர்வேஸ்வரன் இறைவன் திருவடிகள் பூண்டு கொண்டன. திருமாலும் பிரம்மனும் மலர் மாறி சிரிந்தன. இக்கொடி படைத்த இந்திரன் விலகுகின்ற கவரிகளை அழகு பொருந்த அன்போடு இரட்டினான். திக்கு பல கருவலென ஈசன் குலத்தை நன்கு தாங்கி நின்றான். உள்ளிய முத்துக்களை உடைய சந்திரனும் சூரியனும் தம்முடைய மாலை பொருளும் பெரிய புயங்களின் மீது சார்த்தி பிடித்தனர். திரட்சை அணிந்து விலங்கு தோள்களையுடைய அக்னி தேவன் அனைத்தலறிய தீவர்த்தியை பிடித்து நின்றான். எருமை கெடாவானாகிய இமையன் வாளேந்தினான். பெருமை பொருந்திய நிருதி என்னும் பெயருடையான் ஒளி இன்ப காகங்கள் பலவற்றையும் ஊதினான். மிக்க அருமை வாய்ந்த குபேரன் அடைப்பை தாங்கினான். வேண்டிய போதெல்லாம் படிமூந்து தொண்டை வர்ணதேவன் மேற்கொண்டான். சிறப்பு மிக்க காந்தி வாய்ந்த மற்றை தேவர்களுக்கெல்லாம் சூரியனை நிகர்த்த பல ஆட்பட்டங்களை தாளவட்டங்களையும் அசைத்தார்கள். சிறந்த தேவர்கள் எல்லாம் இவ்வண்ணமாக தங்கள் தங்கள் ஊழிய தொழிலை விருப்பத்தோடு செய்து சூழ்ந்து நிற்கவும் ஒளியராது நூத பெருமானாகிய குமரப்பெருமான் பெரிய சூரியனை ஒத்த தேக விளங்க தேரை நோக்கி நடந்தருளினான். ரத்தினங்கள் பதித்த சிறந்த கிரீடமும் காதணிகளும் மார்பணிகளும் கிம்புரி முதலிய அழகிய புயவங்களும் ஆயுதங்களும் இவற்றோடு செகமயக்கமெல்லாம் நோய்வார்பட்டாரால் அரியவெண்ணா அருணகிரிநாதருடைய கடவுளாம் முருகப் பெருமான் வலிமை பொருந்திய தேரின் நடுவில் அமர்ந்தருளினான். வீர மாகேந்திர திருவிளையாடல் 17ஆம் பத்து முற்றிற்று. வீர மாகேந்திர திருவிளையாடல் 18ஆம் பத்து. 6ஆம் நாள் போர். மறுபொழுதில் தன்னுடைய மைந்தர்கள் 3000 மடிந்ததையும் சிரேஷ்ட புத்திரனான பானுகோபன் இறந்ததையும் அவன் மாண்ட பின்பு தன்னுடைய உறுதி தம்பியாகிய சிங்கமுகன் மரித்ததையும் விவரமாய் அறிந்து கொண்ட சூரபதுமன் மலரணிய தன் கண்களில் நீர் பெருகி சோகித்து அருகில் இருப்பவர் தேறி தேற்ற எழுந்து ஆழகால விஷம் போல் சினம் கொண்டு தன்னுடைய கரி பரி கலால் தேர் என்னும் 4 வகை சேனைகளையும் போருக்கெழும்படி ஆஞ்சோபித்தான். அப்படியே வருகின்ற சதுரங்க சேனை என்னும் பெருங்கடல்கள் புறப்பட்டலும் பெரிய குன்றுகள் போன்று யானைப்படிகளை கண்டு மலைச்சாரில் களில் சஞ்சரிக்கின்ற யானை கூட்டங்கள் எல்லாம் அஞ்சி பல திசைகளிலும் ஓடின. வலிய குதிரைப்படைகள் செல்லுவதை எழுந்த புழுதி படலங்கள் மேகங்கள் என்னும்படி விண்ணில் பரவி எழுந்தன. தேர்கள் ஏகுதலினால் மனம் பொருந்திய மாலை அணிந்திருந்த தோள்களை உடைய கட்சி அணிந்த தனங்களுடைய பெண்களும் செவிடுபட்டனர். யானைகளின் பிளரர்களும் குதிரைகளின் கனைப்பும் படைக்கலம் ஏந்திய அவுணர்கள் கத்துதலும் தாண்டி பாய்தனாலும் உண்டாம் இடி முழக்கங்களும் விரிக்கப்பட்ட கொடிகளும் மேசையும் கைத்தலங்களும் பம்பை மேளங்களும் எலும்பி ஒழும் சமுத்திர கோஷத்தின் சிறப்பை அடிப்பிடித்து விஞ்சி எழுமாறு எண்ணிலடங்கா சேனைகள் கொடும் போர் செய்தும்படி அடிந்த சமர் புரியும் வேலாயுத கடவுள் வலிமை படைகள் எதிர்த்து நின்று பகைவர்களை நன்றாய் புடைத்ததை வர்ணித்தல் எவருக்கும் அரிதோ. அலைகள் பல கைகளும் கால்களும் மிக பல என்னும்படி ஆகாசம் அளவிய வலிமை மிக்க உடலம் படைத்த அவுணர்கள் சேனைகள் வெள்ளங்கள் மாய்ந்து பட்டதர் பிறர் சஞ்சரிப்பதற்கு வழி காணாதபடி நெருங்கிய பல பிணமலைகளையெல்லாம் அரிதற்கரிய கந்த பெருமானது கண்கள் வெகுண்டு நோக்கிய அளவிலே அடியோடு எரிந்து சாம்பலாயின. பெருமை படைத்த சூரபதுமன் மிக்க சீற்றமுடையவனாகி சிறந்த 2000 கணைகளை விடுத்தனன். அவற்றை கண்ட தேவர்கள் அனைவரும் நடுங்கினார்கள்.
அந்த கணைகள் வேலாயுத கடவுளுடைய திருத்தோளில் பட்டு கரிந்து பொடியாய் விட்டன. மறுபடியும் எல்லா திக்குகளிலும் புற அண்டங்களிலும் வசிக்கின்ற அவுனை சேலைகளாகிய பல வெள்ளங்கள் வந்து ஒருவனாகிய குமரபிரானை சூழ்ந்து கொண்டன. பெருமான் உக்கிரமான அதட்டலோடு உருக்கி நோக்கி அவைகளை சாம்பலுக்கிரையாக்கினான். பெருஞ்சீற்றங்கொண்டு மறுபடியும் வந்து வளைந்த தகுதி உள்ள அத்திறப்பல சைன்யங்களும் அவ்விதமாக பெருமானின் விழித்து நோக்கி அறவே நீற்றிவிட்டனன். அருமுக கடவுள் சக்கரம், உலக்கை, மலு, கதை, வாள் ஆகிய ஐந்தினையும் எடுத்து அசுரர்கள் இடக்கும் இடமறிந்து போந்து அவர்கள் வலிமையொழிய அதம் பண்ணி வேறொருங்கள் என்று கட்டளையிட்டபடியே அவைகளும் செய்து முடித்தன. சூரபதுமன் என்பவனாகிய அவனை அழிப்பாயாக என்று கூறி ஏவிய சக்கராயுதமானது பொல்லென இறைவன் கையில் அமர்ந்திடவே சிங்கத்தையொத்த சூரனை உடைய விழிமலர்கள் சிவந்திடுமாறு கோபக்குறிகள் யாவும் அவன் கண்ணே தோன்றின. வானிலுள்ள பல அண்டங்களில் சென்று அங்கிருந்த சூரன் ஏவிய ஆயுதங்களையெல்லாம் அழித்து பரமன் முன்பாக கலங்கிய மனத்துடைய சூரன் பூவுலகை அடைந்து தனது வீர மகேந்திரபுரத்தை என்னும் பெரிய நகரில் ஒளிந்து கொண்டான். வேலாயுதத்தோடு விளங்குகின்ற இறைவன் அங்கு வரவே அந்நகரத்தின் காப்பு படைகளால் உள்ள அசுர படைகள் யாவும் நெருங்கி இறைவனை சூழ்ந்து கொண்டன. அவைகளும் நீராகும்படி ஒரு சிரிப்பை விளைத்தனன் பெருமான். அதனை கண்ட கலைவல்லோர் சிவனே குமரன் என்று கட்டுரைத்தார்கள். உடலும் உயிரும் நோக பெற்ற அசுரன் தன் தாயை அங்கனம் நினைத்தான். மாயையாகி அவள் அவன் முன் வந்து அறிவுறுத்தியபடி உடனே அவன் இந்திரலோக தேரை நோக்கி இறந்தோர் யாவரும் உயிர் பெறுமாறு சுதாமந்திர பருவதத்தை கொணர்ந்து தரக்கடவாய் என்று பணிக்க, அதுவும் அவ்வாறே செய்தவுடன் தேவர்கள் உடலை நீங்கிய தேகத்தில் பெற்றெழுதலை கண்டு காட்டில் வசிக்கும் பறவை கூட்டங்கள் போல அமர்க்களத்தை அகண்டோடினார்கள். குமரப்பெருமான் ஒப்பற்ற பாசுபதாஸ்திரத்தை பிரயோகித்து உயிர் தெளிந்த அசுர வெள்ளங்களை எல்லாம் வீழ்த்தி உயிர் தரும்படியான அந்த சுதாமந்திர பருவதத்தை தூளாக்கி விட்டான். பார்வதி மணாளனை முன்பு பிரியத்தோடு சூரனை அளிக்கப்பட்ட விமானபதியாகிய அந்த இந்திரலோக ரதமானது சூரனது கட்டளை முறையினை உணர்ந்து விரைவில் வீரமுடைய நவ வீரர்களையும் கணங்களாய் உள்ள எல்லாவற்றையும் மயக்கி பிரம்மாண்ட முகட்டை கொண்டு போய் வைத்து செயலை தனது திருவுள்ளத்தை உணர்ந்து கொண்ட முருகன் விடுத்த பானங்கள் பல அங்கு சென்று கிடந்தோரையும் அப்படி கிடக்க செய்தோரையும் இவ்விரைவினே தன் முன்பாக கொண்டு வந்ததை கண்ணுற்கருளிய பெருமான் அத்தேரினை நோக்கி, செருப்பு வாய்ந்த நீ எம்பலகராகிய இங்கனம் வாயாக என்று பணித்தவுடன் அவ்வற்புத சமர்த்தியம் மிஞ்சிய ரதமும் தாமதம் செய்யாது அவ்வாறே தங்கிவிட்டது. வலிமை மிக்க அசுராதிபன் பலம் பொருந்திய சூலாயுதத்தை எறிந்து அது தன் பகைவனை அழிக்கும் என்று எண்ணி அகமகிழ்ந்தான். ஆனால் குமர கடவுளின் கட்டளைகளை உணர்ந்து நிறைவேற்றும் வஜ்ராயுதமானது அச்சூலத்தினை பற்றி இழுத்து வந்து பெருமான் கையில் வைத்தது. பின்பு கண்டோர் அஞ்சும்படி விளங்கும் ஒரு சிங்கத்தின் மீது ஏறி வரும் சூரபதுமன் நாம் இனி வெல்லும் உபாயம் யாது என்று எண்ணி முடியும் முன் அம்மிருகேந்திரனையும் நாசப்படுத்திய பெருமானானவன் நம்முடைய கந்தர் அனுபூதியையும் திருப்புகளையும் பாடி அருளிய அருணகிரிநாதர் கருதிய கடவுளே, அவனை நம்புதலே சிறந்த விவேகமாம். வீரமகேந்திர திருவிளையாடல் 18ஆம் பத்து முற்றிற்று. வீரமகேந்திர திருவிளையாடல் 19ஆம் பத்து. தான் ஏறி வந்த சிங்க வாகனத்தையும் இழந்த சூரபதுமன் ஒரு அழகிய பறவை வடிவம் கொண்டு 8 திக்கிலும் பரவிய சிறகுகளை அடித்த எல்லா சீவராசிகளும் துன்புற்று அலரும்படி விரைந்து செல்லுதலை சிவகுமரன் திருவுள்ளத்தோடு வாயுதேவனின் செலுத்தப்படுகின்ற தனது ரதத்தை விரட்டி அரங்கி அழகு குன்றாது எதிரே பிரகாசிக்கின்ற இந்திரனாகிய பெரிய மயில் வாகனத்தின் மேல் ஆரோகணித்தான். ஆரோகணிக்கவே செய்ய 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 என்னும் பேரோசை எண்டிசை எல்லைகளிலும் முட்டியது.
கந்த பெருமானும் வலிமை குன்றாத ஒப்பற்ற தனது வில்லை வளைத்து எண்ணில் அடங்காத பானங்களை சொரிந்து விளையாடினான். அழகு குன்றாத சக்கரவாக பறவை உள்ள சூரனும் இப்பகைவனது வன்மை பொருந்திய வில்லினை அடிப்பேன் என்று பெருமுழக்கம் செய்து கொண்டே வருவதை பெருமான் பார்த்து தனது வாளுயரத்தை வீசி அப்பிறவை 2 துண்டாக வெட்டினான். இவ்வாறு வெட்டினதாலே துண்டிக்கப்பட்ட சூரனானவன் அடர்ந்த நெருப்பு, நிலம், காற்று, நீர் என ஆகியும் எழில் பொருந்திய தேவ வடிவு முதலிய பல உருவங்களிலும் ஒரு சேர காலத்தில் ஓங்கியும் போர் புரியும் போது தன்னை அடைந்திராத அச்சத்தை அளிக்கும் அமலானான முருகவேல் அவ்வுருவங்களை எல்லாம் அடக்கி வலிமையுடைய பல பானங்களை செலுத்திவிட்டு மயக்கத்தை போக்கும்படியான ஞான கண்ணை சூரபதுமனுக்கு கொடுத்தருளி தனது ஒப்பற்ற பரமேஸ்வர திருவுருவை காட்டருளினான். அப்பெரிய பரமேஸ்வர வடிவத்தின் உள்ளங்கால்களில் அதாலம், சுதாலம் முதலிய கீலோகங்களும் பிற வடிவில் சொல்லுவதற்கிடைய எல்லா கடல்களும், காலின் நகங்களில் மின்னல்களும் நட்சத்திரங்களும், சிவந்த கார்பரடுகளில் வருணன் வெப்பத்தோடு கூடிய அருமையான சூரியன், சந்திரன் முதலிய பல தேவர்களும், விளக்கமுடைய கணைக்கால்களில் எல்லா இருடிகளும், தூய நவநீதிகளும், சிந்தாமணியும், முழங்கால்களில் நெருங்கி வசிக்கும் விஞ்சையர்களும் இருந்து விளங்குதலையும், தொடையில் இந்திரனும் அவன் மகன் சயந்தனும், முதுகெனும் படுமிடத்தில் அசுர கூட்டங்களும், இடுப்பில் யமனும் காலனும் திண்ணிய விழாப்புறங்களில் பெருமை மிக்க தேவர்களும், அழகிய அபானம் முதலியவனாகிய பொருந்திய விடங்களில் நாகர்களும், சுவாதி திட்டனத்தில் 7 வகையான புலம்படும் படைப்பு தொழில்களும், அலங்கார்த்த மார்பில் எண்ணிலடங்காத கலைகளும், ஞானங்களும், முப்பரி நூல்களும், இன்பமயமான ஞான முன்துளைத்தலைகளும், கரத்தலங்களில் எல்லா போகங்களும், புயங்கிருதியான இடங்களில் பிரம்மனும் விட்டனுவும், செய்ய கழுத்தில் ஒலிக்கும் எல்லா ஓசைகளும், பேசும் தொழிலை உடைய வாயின் நடுவிடத்தில் வேதங்களும், அடிவரது பரிபவத்தை நசிப்பிக்கும்படி உபதேசம் அருளும் நாக்கில் சிவ ஆகமங்களும் வசனங்களும், பல்லில் பல அசுரங்களும், அழகிய தங்கிய உதடுகளில் சப்த கோடி மகா மந்திரங்களும், மூக்கினிடத்தே வன்மை வாய்ந்த காற்று தங்கியிருத்தலையும், கண்களில் சூரியன் முதலிய பெரிய சுடர்களும், காதுகளில் பொருந்திய 8 திசைகளிலும், நெற்றியிலே மதிப்போர் சிறந்த பிரணவமும், சிரசு தனில் சிவபரம சுடரும், மேனியில் உள்ள மயிர்த்தொகுதிகளில் சிறு பெண்முட்டை அடுக்குகள் என்னும்படி அளவிலா அண்ட வடிவாய் ஆகாயத்தில் விளங்கும் 1000 கோடி அண்டங்களும் தங்கி கிடத்தலையும், விரந்தகளையும் அனுட்டித்து முடித்த பின் சூரபதுமன் நன்றாக தரிசித்து ஏகதேவனே, எம்மை ஆண்டருளும் பரமபரனே, கடம்பின் மாலையாய் என்னை தோத்தரித்து செய்து கைகுவித்து வணங்கினான். தரிசித்து ஏகதேவனே, எம்மை ஆண்டருளும் பராபரனே, கடம்பின் மாலையாய் என தோத்தரன் செய்யும் கை குவித்து வணங்கினான். அப்பொழுதிலேயே தேவதேவன் தனது பரமேஸ்வர வடிவை மறைத்தான். உடனே சமர் கொடுத்தவனான சூரபதுமனும் அஞ்ஞான மறைப்பில் மீண்டும் அகப்பட்டவனாகி கருநிறம் தணிந்து பேருரலை பரப்பி அதனுள் நுழைந்து மறைந்து நின்று அநேக தலைகளையும் கைகளையும் உடைய வடிவை கொண்டு தேவர் அனைவரையும் விழுங்கிவிட எண்ணியதை தெரிந்து கொண்டவனாகிய இறைவன் தனது வேலாயுதத்தை பிரயோகித்தான். அந்த ஆயுதமானது எங்கனும் பிரகாசத்தை பரப்பிக் கொண்டு வந்து சூரனது சேட்டைகளை எல்லாம் அழித்த பின்னும் அவன் கடலில் பாய்ந்து அதனில் கனின்று கொன்று எல்லா பொருட்களையும் தன்னடக்கி கொள்ளத்தக்க சிறந்த மாயுருவ மருமம் கொண்டு அச்சுறுத்திய போது அவ்வாயுத நாயகமானது அம்மரத்தை எதிர்த்து 2 கூறாய் கிழித்தது. கணமே சூரனும் தனது புராதன வடிவத்தோடு கரத்தில் ஒரு வாளேந்தி எதிர்த்து வந்தபோது அவ்வடிவேலாகிய ஆயுதமும் முற்பட்டு அவன் மார்பில் பாய்ந்து அவன் உடம்பை பிளந்து விட்டது. இவ்வாறு சூரன் உடலை 2 கூறாய் கிழித்து விட்ட அப்படை அரசனது கங்கை நீராடி மிக்க பிரகாசிக்கும் மகிழ்ச்சியோடு இறைவன் திருக்கரத்தில் வந்தமர்ந்தது. அவ்விரண்டு கூறுகளும் பெருமானுக்கு கொடியும் வாகனமான பின்பு பெருமான் தன்னுடைய சேனை வீரர்களுக்குள்ளே ரணகளத்தில்
வீழ்ந்து விட்டவர் யாவரும் எழுந்து வரல் வேண்டும் என்று திருவுள்ளத்தில் கருதி அவ்வாறே அவர்கள் வருவதையும் பார்த்தருளிய பின்னர் திருச்செந்தூரை அடைந்தனன். மைந்துடையீர் அப்பரம்பொருளின் அளவில்லாத கருணை திறத்தை புகழ்ந்து பாடிய அறிஞராகிய அருணகிரிநாதர் காட்டிய நெறியினை பின்பற்றுதலே நலமாம். வீர மாகேந்திர திருவிளையாடல் 19ஆம் பத்து முற்றிற்று.